ओमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். செகண்ட் சாப்டர், ரிமெம்பரன்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. சரி, த ரிமெம்பரன்ஸ் நினைவில் கொள்ளுதல், ஸ்மரணம், பகவானை நினைப்பது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16 மற்றும் 17. சரி, இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நினைவில் கொள்றது, இந்த பகவான் கிருஷ்ணரை நினைவில் கொள்வது, தியானிப்பது, இது எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். எல்லா யோகிகளுக்கும். அது அஷ்டாங்க யோகியோ, ஞான யோகி, அஷ்டாங்க யோகி, தியான யோகி, பக்தி யோகி, எல்லா யோகிகளுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இறைவனை இதயத்தில் தியானிப்பது. அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. எதனால இறைவனை இதயத்துல தியானிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல? ஏன்னா இதயத்துல பூரா நிறைய ஓட்டைங்க. இதயத்துல பூரா நிறைய ஓட்டை. சமீபத்துல நிறைய பேருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது. சமீப காலமா நல்லா சின்ன வயசுல இருந்தப்போ இதய கோளாறு அப்படின்னா ரொம்ப வயசானவங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். 80கள்ல 80s 90ஸ்ல 80 90கள்ல இதய கோளாறால இறந்து போனவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப வயசானவங்க தான் இருப்பாங்க. இதயம் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இறந்து போனவங்க ரொம்ப குறைவான சதமானம், அதுவும் வயதானவங்க. அப்படி இதய அடைப்பு மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இறந்து போனவங்கன்னு சொன்னா ரொம்ப வயசானவங்களை சொல்லணும். ஆனா எனக்கு சிறு வயதில் உள்ளவனுக்கு இதய மாரடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுச்சு. நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய உறக்கம், நம்முடைய உழைப்பு, நமது உழைப்பு, நமது உறக்கம், நமது உணவு பழக்க வழக்கம் எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு. அதனாலதான் கலியுகத்துல யாருமே யோகி ஆக முடியல, எல்லாம் போகி ஆயிட்டாங்க. எல்லா கலியுகத்துல புலன்களை திருப்திப்படுத்துறதுதான் மையமா இருக்கு. புலனின்பம் தான் மையம். இந்த உலகமே புலனின்பங்கிற அச்சாணியில தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் புலனின்பங்கிற அச்சாணியில தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் புலன்களை திருப்திப்படுத்துறது ஆசை. இப்படி புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிறவங்களால இறைவனை இதயத்தில் தியானிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை இதை மிதமாக செய்யாதவன் யோகியாக முடியாது. ஆரம்பமே பிரச்சனை தான். ஏன் இன்னைக்கு எல்லாரும் யோகியாக முடியல? ஏன் யோகியாக முடியல? இதுதான் பிரச்சனை. சரியான உணவு இல்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, சாப்பிடுற உணவும் சத்தான உணவு இல்ல, தூக்கமும் சரியில்லை. கையில மொபைல வச்சு தேய்ச்சி அப்படியே 12 மணி 12:30 மணிக்கு தூங்குறது. அப்புறம் உழைப்பு,
கடினமா உழைக்கிறது, ஓய்வே இல்லாம இரவு பகலா உழைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவுதான், சீக்கிரமா வியாதிகள்லாம் வருது, ஸ்ட்ரோக் வருது. இன்னைக்கு கலியுகத்துல பக்கவாதம்ங்கிறது ஒரு சாதாரண வியாதி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல இந்த பக்கவாதங்கிறது ரொம்ப வயசானவங்களுக்கு தான். இப்ப சின்ன சின்ன பசங்களுக்கு பக்கவாதம், ஸ்ட்ரோக் வருது. அப்புறம் மூளையில கட்டி, இதயத்துல ஓட்டை. சோ இப்படி நம்ம நம்முடைய இயற்கை சார்ந்த வாழ்க்கையை நம்ம முதல்ல தொலைச்சிட்டோம். முதல்ல நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். ரெண்டாவது, எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம வாழ்றோம். வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லாம வாழ்ந்துட்டு. அப்படி லட்சியம் இருக்குன்னு சொன்னா அது புலன்பம் தான் லட்சியம், வேற ஒண்ணு லட்சியம் இல்லை. யாரை நினைக்கணும், ஏன் நினைக்கணும், எதுக்கு நினைக்கணும், என்ன செய்யணும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, ஒண்ணும் தெரியும். ஒண்ணு சினிமா நடிகரை நினைச்சிட்டு இருப்பாங்க, பசங்கள்லாம் சினிமா நடிகையை நினைச்சிட்டு இருப்பாங்க, பொண்ணுகள்லாம் சினிமா நடிகரை நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள். இப்படி யாரையாவது பௌதிகத்துலதான் மனசு போகுது. சினிமா பாடல்கள், கேளிக்கை, விளையாட்டு, இப்படி இந்த அறியாமை, மாயை, மாயா, மாயினால கவரப்படுற ஜீவாத்மா கிருஷ்ணரை மறந்து போயிட்டு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ணாவை மறந்து போன ஜீவன்கள் கிருஷ்ணாவை நினைக்கணும். மறந்து போன ஜீவன்கள் கிருஷ்ணரை நினைக்க என்ன பண்றது, இதற்கான வழி என்ன? சோ 9 விதமான பக்தி தொண்டு. 9 விதமான பக்தி தொண்டுல 3வது தான் ஸ்மரணம், விஷ்ணு ஸ்மரணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதம். சோ இந்த விஷ்ணுவை முதல்ல நினைக்கிறது. அது எந்த யோகாவா இருந்தாலும் விஷ்ணுவை தியானிக்கிறது தான். தியாயதே விஷ்ணு திரேதாயே தியாயதே விஷ்ணு திரேதாயாம் யஜதோமகை துவாபரை பரிஜயாக்கியம் கலோ தத் ஹரி கீர்த்தனா. கிருத்தயுகத்துல விஷ்ணுவ தியானத்தின் மூலமா மனதை ஒருநிலைப்படுத்தினாங்க. திரேதாயுகத்துல யாகங்கள் செய்து யக்ஞோவை விஷ்ணு, யாகத்துல விஷ்ணுவை வழிபட்டாங்க. துவாபர யுகத்துல பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி பகவான் விஷ்ணுவை வழிபட்டாங்க. திரேத யுகத்துல தியானம் மூலமா விஷ்ணுவை நினைச்சாங்க. கிருதயுகம், சத்தியுகத்துல தியானம் மூலமா விஷ்ணுவை நினைச்சாங்க. 2வது யுகம் திரேதா யுகத்துல யாகத்தின் மூலமா விஷ்ணுவை நினைவில் கொண்டாங்க. விஷ்ணுவுக்காக யாகம் செய்யறது. யஜ்ஞாதாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுடைய திருப்திக்காக யாகம் செய்யறது. யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞம்னாலே விஷ்ணுதான். அதுக்கு அடுத்து துவாபர யுகத்துல பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி பகவானை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து விக்கிரகத்தை தரிசனம் செய்த மூலமா மனதை ஒருநிலைப்படுத்தி பகவானை நினைச்சாங்க. அப்ப சத்தியுகத்துல ரொம்ப பக்குவமான மக்கள் இருந்ததுனால அவங்கனால எங்கேயும் பகவானை தியானிக்க முடிஞ்சது, எல்லா பக்கமும் பகவானை பார்க்க முடிஞ்சது. பிரகலாதர் சொன்னாரு, இந்த தூண்ல கூட விஷ்ணு இருக்கிறாரு. எங்க இல்ல, எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, அடே பிரகலாதா எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, ஹரி ஹரி சொல்லிட்டு இருக்கியா, எங்கடா ஹரி, சதா 24 எதிரியோட பேரை சொல்லிட்டு இருக்கியாடா, அடே பிரகலாதா. என்ன கசிபு கேட்கிறார் பிரகலாதரை பார்த்து. என்ன கசிபு பிரகலாதரை பார்த்து கேட்கிறார், அடே பிரகலாதா 24 மணி நேரம் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு எங்க இருக்கா அந்த ஹரி? அந்த ஹரி யார் தெரியுமா? நம்ம விரோதி, நம்ம எதிரி. அந்த ஹரி உன் சித்தப்பாவை கொன்னவன். ஓ, பிரகலாத் சொல்றாரு, அப்படியா? பகவானுடைய கையால என் சித்தப்பா கொல்லப்பட்டாரா? அவர் பெரும் பாக்கியம், அவர் மோட்சம் அடைஞ்சிருப்பாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். அடே பிரகலாதா, உன் சித்தப்பாவை கொன்னவனுடைய நாமத்தியாடா நீ சொல்ற? எங்கடா இருக்கா அந்த ஹரி? எங்க இல்ல, இந்த தூண்ல கூட இருக்காரு. அப்படியா? என் முன்னாடி வர பயந்து போய் அந்த ஹரி இந்த தூண்ல ஒழிஞ்சிட்டு இருக்கானா? இப்ப என்ன செய்யற பாரு.
அப்படி ஒரு பெரிய கதை எடுத்துட்டு போய் அந்த தூணை உடைக்க போனான். நீ ஏடா தூணை உடைக்கிறது, நானே வரேன்டாங்க. நரசிம்மர் என்ன பண்ணாரு, இந்த குழந்தை, பிரகலாத் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? பிரகலாத் குழந்தை மொபைல வச்சு விளையாடல, கேம் விளையாடல, பப்ஜி விளையாடல, இந்த குழந்தை தெருவுல போய் விளையாடல. இந்த குழந்தை எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு இருக்கு. அது பெரிய குற்றமாடா? இந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு குற்றமா? அடே என்ன கசிப்போ, நீ எவ்வளவு தொந்தரவு பண்ண இந்த குழந்தைய. இதோ நான் வரேன். அந்த குழந்தை, என் பக்தன் சொல்லிட்டான் நான் இந்த தூண்ல இருக்கேன்னு. ஆமா, நான் தூண்ல இருக்கேன். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் நிரூபிக்கிறாரு. எப்படி தூணை உடைச்சு? நீ என்னடா தூணை உடைக்கிறது, நான் வரேன். தவக்க ரகமல வரே நகமத்புத சிங்கா தலித ஹிரண்ய கஷிபு தனு பிங்கா கேசவதூத நரஹரி கும்பா ஜெய ஜெகதீஷ் ஹரே. இந்த கேசவன் பகவான் ஹரி கிருஷ்ணா, அவரு நரஹரி, பாதி மனுஷன் பாதி மிருகம். இந்த என்ன கசிப்பு நினைச்சிட்டு இருந்தா இதுல எங்க கடவுள் இருக்க போறாருன்னு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அவதாரம் பண்ணுவாருன்னு. அவன் நினைச்சிட்டு தான் நான் ரொம்ப புத்திசாலி, கடவுள் என்னை வந்து கொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் நான் வரம் வாங்கிட்டேன். அப்படியா? பிரம்மா வரம் கொடுத்துட்டாரா? ஆமா, நிறைய வரம் கொடுத்துட்டாரு, அவனை கொல்லவே முடியாது. சரி, இப்ப பிரம்மாவுடைய வரமும் பொய்யாக கூடாது. பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தையும் டச் பண்ணக்கூடாது. பிரம்மாவுடைய வரமும் பொய்யாக கூடாது. பிரகலாதன் சொன்ன வார்த்தையும் பொய்யாக கூடாது. ரெண்டு பக்தருடைய வார்த்தையை காப்பாத்தணும். ரெண்டு பக்தருடைய வார்த்தையை காப்பாத்தணும். ஒரு பக்தர் பிரம்மா வரங்களை வாரி வழங்கிட்டாரு, அந்த ஒரு வரத்தை டச் பண்ணக்கூடாது. அந்த ஏதோ ஒரு வரத்தை டச் பண்ணிட்டா, தொட்டுட்டா, பிரம்மா வந்து வரம் பொய்யாயிடுச்சு. பிரம்மா கொடுத்த வரம் பொய், அது செயல்படாது. அதனால நீங்க யாரும் பிரம்மாட்ட போகாதீங்க, அவர் வரம் பலிக்காது அப்படின்னு பிரம்மாவுக்கும் அவமானம். பிரம்மா கொடுத்த வரத்தை பகவான் மீறிட்டார் அப்படின்னா அது பிரம்மாவுக்கு அவமானம். ரெண்டாவது, பிரகலாத குழந்தை சொல்லிட்டாரு இந்த தூண்ல இருக்காரு அப்படின்னா அந்த வார்த்தையும் நடக்கலைன்னா அந்த குழந்தைக்கு பிரகலாத பாத்தியா, இந்த பிரகலாதன் சொன்னா அந்த தூண்ல இருக்கான்னு, எங்க இருக்காரு? முட்டாள், மூட நம்பிக்கை பண்ணிட்டு இருக்கா. இந்த தூண்லயா இருக்காரு பகவான்? வந்தாரு. அற்புத சிங்கா, நான் மிருகம் நான் மானுஷம். இந்த குழந்தை என்ன கஷு பாக்குறான், என்னடா இருக்கும் இது, இது மனுஷனா மிருகமா? இது மிருகம் இல்ல, மனுஷம் இல்ல. தலையெல்லாம் சிங்க முகமா இருக்கு, உடம்பெல்லாம் மனுஷ ரூபமா இருக்கு. நான் மிருகம் நான் மானுஷம், நரஹரி ரூபம். தவ கரகமல வரே நகம் அற்புத சிங்கம். அற்புத சிங்கம். அந்த என்ன கஷிபோ ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான். அந்த மலை மாதிரி இருக்கிற என்ன கஷிபோ நரசிம்மர் முன்னாடி பூச்சி மாதிரி ஆயிட்டான், கொசு மாதிரி. நரசிம்மர் அப்ப எப்படி இருக்காரு? நரசிம்மருடைய சிங்கத்தின் பிடரி மயிர் ஆகாசத்தை தொட்டு இருக்கு, மேகங்கள்லாம் கடந்து போகும். அப்படியே அந்த சிங்கத்துடைய பிடரி மயிரால தேவருடைய விமானம் எல்லாம் தெரிச்சு போயிடுது. தேவர்கள்லாம் பார்க்க வராங்க. ஓ, பகவான் விஷ்ணு, பகவான் கிருஷ்ணர் நரசிம்ம அவதாரம் பண்ணிட்டாரு. அவ பகவானை பார்க்க தேவர்கள்லாம் அவங்க விமானத்துல வர்றாங்க. சிங்கத்தோட பிடரி மயிர் தட்டி அந்த விமானங்கள்லாம் தெரிச்சு போயிடுது, ஆகாசத்துல தட்டு. இவன் பார்த்தான், என்ன உருவது, எதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, எதுவா இருந்தா சரி நான் கொல்லுவேன். அசுரர்கள் நம்புறது இல்ல, அசுரர்கள் நம்புறது இல்ல, அதனால அவங்க அழிஞ்சு போறாங்க. பிரகலாத் குழந்தை விஷ்ணு ஸ்மரணம் எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருந்தார். இப்ப சத்தியுகத்துல பிரகலாதர் பகவானே நினைச்சிட்டு இருந்தார், தியானம் பண்ணிட்டு இருந்தார், பகவானே தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் யாகங்கள் செய்து பகவானை நினைச்சாங்க, யஜ்யம் மூலமா பகவானை வழிபடுறது. ஓம் சகஸ்ர சீருஷ பௌருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத், புருஷ சூத்தகம் நாராயண சூத்தகம் எல்லாம் சொல்லி பகவானை யாகத்துல வழிபடுறது, அவரை தியானம் பண்றது. அதுக்கு அடுத்த யுகத்துல பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள்ல விக்கிரக ரூபத்துல பகவான தியானம். பூரி ஜெகநாதர், பண்டர்பூர் பாண்டுரங்கர், ரங்கநாதர், கிருஷ்ண பலராமர், சீதாராம் லக்ஷ்மண், இப்படி எங்கெல்லாம் புனித ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள், தாமங்கள், பகவானி தாமம், திவ்ய தேசம், இங்கெல்லாம் அதி அற்புதமான விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை தியானம் பண்றது. கலியுகத்துல மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறிகளா போய் வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கு போக மாட்டாங்க.
அரை ட்ரௌசரும் அழுக்கு நைட்டி போட்டு உட்காந்துருக்கும். ஓ, கோயிலுக்கு போகணும்னா குளிச்சுட்டுல போகணும், கோயிலுக்கு போனா ட்ரெஸ் மாத்தணுமே, கோயிலுக்கு போகணுமா, ரெகுலரா உள்ள டிவி சீரியல் போயிடுமே, இதெல்லாம் சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயம். முதல்ல குளிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும், அது பெரிய சோம்பேறித்தனம். மந்தாசு மந்தமதியோ மந்த பாக்கியம் அல்பாயுஸ் பிராயணாபாய கலோ அல்பாசு கேஜனா மந்தாசு மந்தமதி. மந்த புத்தி, சோம்பேறிங்க, கலியுக மக்கள். வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயில் இருக்கு, போக மாட்டாங்க. இப்படி கலியுகத்துல மக்கள் எதை தியானிக்கிறாங்க? புலன்ப விஷயங்கள் தான் தியானிக்கிறாங்க. கலியுகத்துல மக்கள் எதை தியானிக்கிறாங்க? புலன்ப விஷயங்களையே தியானிச்சுட்டு இருக்காங்க. எங்க போய் அனுபவிக்கலாம், எந்த பெண் அனுபவிக்கலாம், எந்த ஆண் அனுபவிக்கலாம், எந்த சினிமாவுக்கு போகலாம், எந்த டிராமாவுக்கு போகலாம், எந்த பாருக்கு போகலாம், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், எந்த பப்புக்கு போகலாம், எந்த கிளப்புக்கு போகலாம், இதே போலாம். எங்க போகலாம், யாரை கூட்டிட்டு போகலாம், எந்த ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், சோ மெனி பிளான், நிறைய திட்டம் போட்டுட்டே இருக்கு. இப்படி கலியுக மக்களால ரொம்ப டீக்ரேடட், ரொம்ப கீழே போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில யாரை நினைக்கணும் அப்படின்னு மறந்து போயிட்டு. சரி, ஓகே. இந்த பௌதிகவாதிகள்லாம் இப்படிதான், மாயையில் இருக்கிறவங்க, மாயா சிதானா நரதா இருக்கேன, மாயாவில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறாங்க. அப்ப நாயே அவரை நினைக்கணும், நாயே கிருஷ்ணரை நினைக்கணும், அவர்தான் ஒரு சாதாரண மனிதராச்சே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அப்போ மாயால இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராச்சே, நாயே அவர் நினைக்கணும், ஒரே குழப்பம். பௌதிகவாதிங்க, பேரளவான விஞ்ஞானிகள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். கிருஷ்ணர் யாரெல்லாம் சாதாரண மனிதனா நினைக்கிறாங்க? பேரளவான பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், சோமெனி, ரொம்ப பேர் இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் யாரு, அவருடைய செயல் என்ன, அவருடைய மகிமை என்ன, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜென்ம கர்ம சமே திவ்யம். கிருஷ்ணாவுடைய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவர் லீலைகள்லாம் திவ்யமானது, எல்லாமே திவ்யம். ஏவம் யோபேதி தத்வதக, யார் இதை உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ, தக்வா தேகம் புனர் ஜன்ம நைதி, இந்த உடலை விட்டது மறுபிறவி கிடையாது, மாமேதி என்னையே அடைகிறார்கள் அர்ஜுனா. சோ கிருஷ்ணர் நினைக்கணும். கிருஷ்ணரை நினைக்கிறது கூட ஆன்மீக பாதையில கிருஷ்ணரை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோகிகள், ஞானிகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சிலர் பரமாத்மாவை தியானம் பண்றாங்க, சிலர் பிரம்மத்தை தியானம் பண்றாங்க, ரொம்ப கஷ்டம். கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசா அவ்யக்தாகி கதிர் துக்கம். இந்த பகவானுடைய உருவமற்ற தன்மை. சரி, இப்ப என்னன்னா, பௌதிகவாதிகளுக்கு நம்பிக்கை இல்ல, நாத்திகர்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க பொறுத்தவரை கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர். சரி, அவங்களை விட்டுருவோம், ஏன்னா அவங்க புலன்ப விஷயத்தையே தியானிப்பாங்க. பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க புலன்ப விஷயத்தையே தியானிப்பாங்க. ஆனா அதுல விரக்தி அடைகிறவங்க, என்னடா இந்த பௌதிக வாழ்க்கை, சே நான் திருப்தி அடையவே இல்லையே, என் புலன்களை திருப்திப்படுத்த முடியல, என் மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்த முடியல, என் குழந்தையோட புலன்களை திருப்திப்படுத்த முடியல, நண்பர்கள், உறவினர்கள், யாருடைய வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி கூட திருப்திப்படுத்த முடியல, வீட்டுல இருக்கிற நாய் பூனை கூட திருப்திப்படுத்த முடியல. என்ன பண்றது? அதுல விரக்தி அடைகிறவங்க ஆன்மீக பாதைக்கு வருவாங்க. சரி, ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுல வரவங்க கூட பல பேரு பல விஷயங்களை திங்க் பண்றாங்க. சிலர் உருவமற்ற பிரம்மத்தை தியானிக்கிறாங்க, அது மேல மனதை நிறுத்தணும். ஞானிகள்லாம் பிரம்மத்தின் மேல மனதை நிறுத்தணும், பிரம்மத்தை நினைக்கணும், பிரம்மத்தை நினைக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, அகம் நான் தான் பிரம்மம், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, நானும் பிரம்மம் தான். பிரம்மத்தை தியானிக்கூடிய பிரம்மவாதிகள், அவங்க எப்படியாவது தன் மனதை பிரம்மத்துல ஒருநிலைப்படுத்தணும், பிரம்மத்தை தியானிக்கணும், பிரம்மத்தை நினைக்கணும், தளவு புற நினைக்கிறாங்க.
இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா. பிரம்மவாதிகள் அந்த பிரம்மத்தை தியானிக்கிறதுல ஆனந்தம் அடையலான்னு பாக்குறாங்க. ஏன்னா இந்த உலக விஷயத்துல ஆனந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? இந்த பிரம்மவாதிகளுக்கு இந்த ஜட உலக விஷயம் துன்பம் தருது, சந்தோஷம் இல்ல. இது புலன்பு விஷயம் துக்கத்துலதான் முடியும். அதனால நான் பிரம்மத்தை தியானிக்கணும்னு சாஸ்திரம் விசாரணம் ஞானிகள். யோகிகள் என்ன பண்றாங்க? பரமாத்மா மீது மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்றாங்க. பரமாத்மா தியானிக்க தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹ. தியானாவஸ்தித தத்கதேன மனசா. தியானத்தின் மூலமா விஷ்ணுவை நினைக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தியானத்தின் மூலமா பரமாத்மா தியானிக்கணும் முயற்சி. பரமாத்மாவோடு ஒன்னாயிரணும். பிரம்மவாதிகள் பிரம்மத்தோடு ஒன்றாயிரம் நினைக்கிறாங்க. ஞானிகள்லாம், யோகிகள்லாம் பரமாத்மாவோடு ஒன்னாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் பகவானை பரம புருஷோத்தம்னா வழிபார். அந்த மாதிரி பக்தர் தான் உத்தவர். உத்தவர் ஒரு தூய பக்தர். அவர் எப்படி பகவானை தியானிக்கிறாரு, எப்படி பகவானை நினைக்கிறாரு? உத்தவரை விட்டு பகவான் மறைஞ்சிட்டார். இங்க யார் சந்திக்கிறாங்க? உத்தவர் விதுரரை சந்திக்கிறார். இப்பதான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே வந்திருக்கு. உத்தவர் விதுரர் உத்தவரை சந்திக்கிறார். அப்ப உத்தவர் அழுதுட்டு இருக்கார். அப்படியே கண்ணெல்லாம் குளமா இருக்கு, கண்ணீர்ல அவர் அப்படியே வெறும் உடல்ல உயிர் மட்டும்தான் இருக்கு. அப்படியே அழுதுட்டே இருக்கார். உத்தவரை பார்த்த சந்தோஷத்துல விதுரர் அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, விதுரர் உத்தவரோட வயதுல பெரியவர். அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கட்டி தள்ளிக்கிறார். உத்தவர் தான் விதுரருக்கு நமஸ்காரம். விதுரர் வயதுல பெரியவர் உத்தவரோட. இப்ப விதுரர் உத்தவரை பார்த்து கேள்வி நிறைய கேட்கிறார். பகவான் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, அவங்க தர்ம பத்னிகள் எப்படி இருக்காங்க, வசுதேவர் எப்படி இருக்காங்க, தேவகி எப்படி இருக்காங்க, குந்தி தேவி எப்படி இருக்காங்க, நல்ல ஒரு சோ மெனி கொஸ்டின்ஸ் இருக்கு முன்னாடி அத்தியாயத்துல. எக்கச்சக்கமான கேள்வி. அப்புறம் உத்தவர் அவரால் பேச முடியல. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது, நாவெல்லாம் தழுதழுக்குது, கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, உடம்புல மயிரெல்லாம் குத்திட்டு நிக்குது. அவர் அப்படியே கிருஷ்ணருடைய பிரேமத்துல கிருஷ்ணரை மறந்து கிருஷ்ணரை மறக்க முடியாம அப்படியே அழுதுட்டு இருக்கார். நமக்கு அப்படி இது நேர்மாறா இருக்கும். நம்ம கிருஷ்ணரை மறந்து போய் அழுதுட்டு இருக்கோம். பௌதிக வாழ்க்கையில சிக்கொண்டு ஜீவாத்மாவை நாம கிருஷ்ணரை மறந்து பௌதிக வாழ்க்கையில சிக்குண்டு அழுதுட்டு இருக்கோம். அதனால நமக்கும் சில நேரம் அழுக வருது, கவலை வருது, வருத்தம் வருது, பயம் வருதுன்னா அது பௌதிகத்தினால. ஆனா இங்க உத்தவருக்கு ஏற்படக்கூடிய சிம்டம் அடையாளம் எல்லாம் அவர் கிருஷ்ணருடைய பிரேமத்தினால, கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தினால. அவர் என்ன சொல்றாரு? உத்தவர் ரொம்ப அழகா சொல்றாரு. மாம் கேதயதி ஏதத் அஜஸ்ய ஜன்மஹ விடம்பனம் யத் வசுதேவகேஹே பிரஜே சவாசோ ஹரிபயாதிவ ஸ்வயம் புராத்யவாத்சி யத் அனந்த வீரியஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவரின் சிறைக்கூடத்தில் பிறந்தார் என்பதையும், அங்கு தமது தந்தையின் பாதுகாப்பை விட்டு எப்படி பிருந்தாவனத்துக்கு சென்று எதிரியின் பயத்தினால் மாறுவேடத்தில் வாழ்ந்து வந்தார் என்பதையும், எல்லையற்ற சக்தியுடையவராக இருந்தும் எப்படி அச்சத்தால் மதுராபுரியிலிருந்து தப்பித்து ஓடினார் என்பதையும் நினைத்து பார்க்கும் பொழுது குழப்பமான இந்த சம்பவங்கள் எனக்கு துயரத்தை விளைவிக்கின்றன. இப்படிதான் ஸ்மரணம் பண்றது. உத்தவர் கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துவதற்கான வழியை சொல்லித்தர. எப்படி கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்த முடியும்? ஸ்ரவன் கீர்த்தன் ஃபர்ஸ்ட் 2 பண்ணணும். ஸ்ரவன் கீர்த்தன் 2 பண்ணாதான் ஸ்மரணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். ஸ்ரவணம் முதல்ல, கீர்த்தனம் 2வது, விஷ்ணு ஸ்மரணம் 3வது. பகவானை பற்றி கேட்பது, கேட்ட விஷயங்களை பாடுவது, அப்புறம் நினைவில் கொள்வது. அப்ப முதலாவது முக்கியமானது ஸ்ரவன். கிருஷ்ணரை பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கேட்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் எல்லா பௌதிக பற்றதும் விடுபடுறார். அவ்வளவுக்கு அவ்வளவு தூய்மை அடைவார். சண்வத ஸ்வகத கிருஷ்ணா புன்னஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயம் தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுகிருத சதா.
சோ கிருஷ்ணர் மேல நம்ம மனதை நிறுத்தணும். கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துவது யோகிகளுக்கும் கடினமானது, ஞானிகளுக்கும் கடினமானது, ஆனா பக்தர்களுக்கு சுலபமானது. எப்படி பண்ண முடியும்? தொடர்ந்து யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, சுஷ்ருஷோ சர்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சயன்மக சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. சுஷ்ருஷோ, சுஷ்ருஷான கேட்கறது, சுஷ்ருஷாவின கேட்கறது. ஸ்ரத்ததானஸ்ய நம்பிக்கை எப்போ வரும்? சரிங்க சரிங்க, நீங்க கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், நான் ஏன் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்? கிருஷ்ணரை பத்தி ஏன் கேட்கணும்? அப்பதான் அவர் நினைக்க முடியும். கிருஷ்ணரை பத்தி கேட்டாதான் அவர் பத்தி பாட முடியும். கிருஷ்ணரை பத்தி பாடினாதான் அவர் நினைக்க முடியும். இப்ப என்ன பண்றாங்க? முதல்ல எந்த சினிமா வருதுன்னு கேக்குறாங்க. அப்புறம் இந்த சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும், அப்புறம் போஸ்டர் வரும், அப்புறம் வந்து ட்ரெய்லர் வரும், சோ மெனி திங், டீசர் வருது. அப்புறம் அந்த பாட்டை கேக்குறாங்க. அப்புறம் இந்த சினிமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அதுல மனசை நிறுத்துறாங்க. அப்புறம் சினிமா இதுல போய் இந்த படத்தை பாக்குறாங்க. அப்புறம் ஏன்டா பார்த்தோம் தலைவலியோட வராங்க. அது ரெண்டாவது. மொத்தத்துல அந்த படத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, என் தலைவனோட படம் வரப்போகுது, அது அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும். சோ இப்படி பௌதிக விஷயங்கள்ல மனதை செலுத்த முடிஞ்ச நம்மனால ஏன் கிருஷ்ணர் மேல மனதை செலுத்த முடியாது? சோ கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துவதற்கு எளிமையான வழி யோகங்கள், யோக முறைகள், அதாவது அஷ்டாங்க யோகா, ஞான யோகா, தியான யோகா, இதுல எல்லாம் விட ரொம்ப எளிமையானது பக்தியினால மனதை ஒருநிலைப்படுத்தும். பக்தி சுசுகம் கர்த்தும் அவ்யயம், மிக எளிமையானதும் இனிமையானதும். அது எங்கிருந்து தொடங்குது? சிரவணத்திலிருந்து தொடங்குது. சிரவணாதி சித்த சித்தி நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சித்த சித்தை கரோதவோய். கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க என்ன ஒருத்தருக்கு சைத்தன்ய மாபு சொல்றாரு. சைத்தன்ய மாபு என்ன சொல்றாரு? யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்க இதயத்துல இருக்கிற கிருஷ்ண உணர்வு விழிப்படையும். எல்லோரு இதயத்திலயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. இப்போ எல்லாருடைய இதயத்திலயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா எல்லாம் மாயில தூங்கிட்டு இருக்கு. எல்லார் இதயத்திலயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா அந்த கிருஷ்ண உணர்வு என்ன பண்ணுது? இப்போ அந்த ஜீவாத்மா மாயினுடைய மடியில தூங்கிட்டு. அவன் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிச்சா இமீடியட்டா உடனே என்ன ஆகும்? கிருஷ்ண உணர்வு வெளிப்படையும். அது யார்கிட்ட இருந்து கேட்கணும்? சுசுஷோ சத்ததானசிய வாசுதேவ கதா ருச்சி. வாசுதேவ கதா, கிருஷ்ண கதா ருச்சி எப்ப வரும்? ஷாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. புனித பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு சேவை செய்து மூலம். சோ விதுரர் வந்து உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, அவருக்கு வாசுதேவ கதா ருச்சி. உத்தவரும் சொல்றாரு, அவருக்கு வாசுதேவ கதா ருச்சி. அதுல டேஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. சுவை, சுவையை வளர்த்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கிருஷ்ணாவை பத்தி கேட்கணும். கிருஷ்ணரை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவள் புகழ் பாடணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆண்டாள் சொல்றாங்க. ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயமலையும் பூதருவான் இந்தனும் தீயினால் தூசாகும் சேர்ப்பேலோ. தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசி ஆயிடுமோ அப்படி ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்டு வாயெடுத்து பாடி மனதால் சிந்திக்கணும். அப்ப மனதை கிருஷ்ணர் மேல ஒருநிலைப்படுத்தணும். இது சாதாரண விஷயம் இல்ல. மனதை கிருஷ்ணா மேல ஒருநிலைப்படுத்தணும்னா நான் கிருஷ்ணாவோட லீலைகள்ல மூழ்கணும். கிருஷ்ணாவுடைய லீலைகள்ல மூழ்காம ஒருத்தரால கிருஷ்ணரை நினைக்க முடியாது. சோ அதுதான் இங்க உத்தவர் என்ன பண்றாரு? ஏன் ஏன் உத்தவர் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காரு? அவர் கிருஷ்ணாவோட லீலையில மூழ்கி போயிருக்காரு. கிருஷ்ணாவோட லீலையில மூழ்கி போயிருக்கிறதுனால உத்தவர் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றாரு. இதுதான் உத்தவருடைய ஃபீலிங். சோ இங்க வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் உத்தவருடைய ஃபீலிங், அவருடைய அனுபவம். அவர் என்ன உணர்ந்தாரு கிருஷ்ண உணர்வுல, அவர் எந்த மாதிரி கிருஷ்ணன் மேல பிரேமம் அடைஞ்சிருக்காரு, உத்தவருடைய ரியலைசேஷன் அனுபவம். சோ ஹோல் பாகவதம் ஃபுல்லாவே ரியலைசேஷன் அனுபவங்கள், அவருடைய உணர்வுகள். அதுதான் பக்தருடைய, தூய பக்தருடைய பக்தி, தெய்வீகமான குணங்கள், அவங்களுடைய பகவான் மேல அவங்களுக்கு இருக்கிற அன்பு, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய பிரேயர், பிரார்த்தனை. சோ இத நமக்கெல்லாம் ஒரு பாடம், ட்ரைனிங். சோ உத்தவருடைய ஸ்மரணம், உத்தவர் எப்படி விஷ்ணுவோடைய ஸ்மரணம், கிருஷ்ணாவுடைய ஸ்மரணத்துல இருக்காரு. அவரு கிருஷ்ணாவுடைய லீலைகளை நினைச்சு பார்த்துட்டே இருக்க. இங்க சொல்றாரு, இந்த கிருஷ்ணர் யாரு? அவர் பிறப்பற்றவராச்சே. ஆனா வசுதேவர் குழந்தையா வந்தாரு. அதுக்கப்புறம்
அவர் அப்பாவுடைய பாதுகாப்பை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு போனாரு. எதிரிகள் எங்காவது தாக்குவாரோன்னு மறைஞ்சிருக்காரு. அவருக்கு எல்லையற்ற சக்தி இருக்கு, அப்படி இருந்தும் மதுரா விட்டு ஓடி போனாரு. இதெல்லாம் நினைச்சு அவருக்கு குழப்பமா இருக்குன்னு, அதெல்லாம் நினைச்சு குழப்பமா இருக்கு, ரொம்ப துயரம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தவரை போன்ற தூய பக்தர்களுக்கு கூட பகவானுடைய லீலைகள், அவரது செயல்கள், அவருடைய மகிமை ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்றது. கிருஷ்ணாவுடைய லீலைகளை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார் சொல்றார் பகவத்கீதையில. எந்த ஸ்லோகன் யாருக்கா தெரியுமா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள் அர்ஜுனா. பக்தி சாஸ்திரி ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா இங்க? பகவத்கீதையை கரைச்சு குடிச்சவங்க யாரா பதில் தெரிஞ்சா கை தூக்கு. எத்தனாவது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள் சொல்றார்? ஏன் சொல்றார்? 10th கேண்டாவாங்களா பிரபு? 10th கேண்டால பகவத்கீதை ஒரே புக்கு தான் இருக்கு. எந்த அது சாப்டர்? பகவத்கீதையில 10வது 10வது சாப்டர். சரி, வெரி குட். நீங்க 10வது சாப்டர்னு சொல்லிட்டீங்க. ஸ்ரீதேவி மாதாஜி எத்தனாவது ஸ்லோகம்? 2வது ஸ்லோகம் பிரபு. 2வது ஸ்லோகம். வெரி குட். நமே விது சுரகனா பிரபவம் நகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். நமே விது சுரகனா, சுராமின் தேவர்கள். பிரபவம் நவகர்ஷி, மகா ரிஷிகள், பிரிகு, அகஸ்தியர், புலஸ்தியர், வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்திரர், ஆகச் சிறந்த மகா ரிஷிகள். நமே விதோ சுரகனா பிரபவம் நமகர்ஷி அகம் ஆதிர்கி தேவானம். கிருஷ்ணா தேவாதி தேவன், ஆதி தேவன். இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. கிருஷ்ணர் பிரம்மா, சிவன், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்காரு. அதனால கிருஷ்ணனுடைய வைபவங்களை, மகிமைகளை யாரும் முழுமையா அறிஞ்சிக்க முடியாது. சரி, இதே ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனனும் உறுதிப்படுத்துறாரு. எந்த இடத்துல? அது யாருக்கா தெரியுமா? இதே ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ இதே ஸ்டேட்மெண்ட இதே கூற்ற அர்ஜுனன் உறுதிப்படுத்துறார். எந்த இடத்துல உறுதிப்படுத்துறார்? பரம் பிரம்மா பரந்தாமா சரி, ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன? பரம் பிரம்ம பரந்தாமுக்கு அடுத்த ஸ்லோகம் அசிதர் வியாசர். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தேவர்ஷிர் நாரதஸ்ததா. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 12, 13க்கு அடுத்தது 14வது ஸ்லோகம். சர்வவேத ஹிருதம் மன்யே மாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்துர் ந விதுர் தேவன தானவா. கிருஷ்ணா, நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் உண்மையை ஏத்துக்கிறேன், முழுமையா நம்புறேன். சர்வவேத ஹிருதம் மன்யே என்மாம் வசதி கேசவா. ஓ கேசவனே, கிருஷ்ணரே, மாதவரே, கோவிந்தரே, நீங்க எனக்கு இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்களோ பகவத்கீதையில 10வது அத்தியாயம் வந்துட்டீங்க, 9 அத்தியாயம் சொல்லிட்டீங்க. இந்த 9 அத்தியாயத்துல நீங்க சொன்னதெல்லாம் நான் முழுமையா எடுத்துக்கிறேன். காரணம் என்னது? நான் விதுர் தேவன் தான். உங்களது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் அறிய மாட்டார்கள். சர்வவேதம் மன்னியன் பா வசதி கேசவா நகீதே பகவான் விக்தூர் நான் விதுர் தேவன் தானவா. அதனால கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் பார்க்கும்போது சாதாரணமா தான் தெரியும். அதனாலதான் பகவானுடைய லீலைகளை தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். ஏன் விதுரர் விதுரர் ஏன் உத்தவர்கிட்ட கேட்கிறாரு? உத்தவர் பகவானுடைய தூய பக்தரும் பகவானுக்கு பிரியமான பக்தரும் நண்பரும் ஆவார். சயவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் கேதத் உத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை சொல்ல நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தேன்? ஆளா இல்ல. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றதுக்கு அவருக்கு ஆள் இல்லையா? பாவம், ஐயோ ஆளே இல்ல போல அர்ஜுனன் குடிச்சுக்கிட்டாரு. கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றதுக்கு யாரும் கிடைக்கல, அர்ஜுனன் தான் மாட்டிக்கிட்டாரு. அர்ஜுனா உட்காரு, இப்ப நான் சொல்றேன். அப்படி இல்ல. ஏன் பகவத்கீதை கிருஷ்ணா அர்ஜுனனை செலக்ட் பண்ணாரு? சயவாய மயா தீக்தா யோகோ நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால இந்த ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ கிருஷ்ணரை பற்றிய ரகசியம், படைப்பை பற்றிய ரகசியம், சிருஷ்டிப்பு ரகசியம், படைப்பை பற்றிய ரகசியம், பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியம், பகவானை பற்றிய ரகசியம் அனைத்தையும் யாருக்கு வெளிப்படுத்துவாரு?
அவர் தன் தூய பக்தருக்கே வெளிப்படுத்துவார். அதனாலதான் விதுரர் உத்தவர் அணுகிறாரு. ஏன்னா உத்தவர் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பனும் பக்தனும் ஆவார். அவரே என்ன சொல்றாரு, எனக்கு திகைப்பூட்டுதுங்கிறார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவர் என்னடா அது, இந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாச்சே, இந்த முழுமுதற் கடவுள் பெறப்பட்டவராச்சே, இவர் போய் வசுதேவர் குழந்தையா வந்தாரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் மதுரையில ஓடி போனாரு. அங்கிருந்து மதுரையை விட்டு ஓடி போய் துவாரைக்கு போயிட்டாரு. சோ இதெல்லாம் சாதாரண முட்டாள்கள். கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், தந்தவக்ரன், இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு கிருஷ்ணர் ஒரு கோழை, அவர் பயந்து ஓடிட்டாரு. ஆனா பக்தர்களுக்கு தெரியும், கிருஷ்ணா தன்னுடைய தெய்வீக லீலையை செய்யறார். கிருஷ்ணா என்ன பண்றாரு, தனது தெய்வீக லீலை. அதுக்கான காரணம் ப்ராப்பர் பொருள் எழுதியிருக்க. பொருளுரையில ஏன் கிருஷ்ணர் வசுதேவர் குழந்தையா வந்தாரு, ஏன் கம்சனுக்கு பயந்து அங்கிருந்து ஓடி போனாரு, ஏன் ஜராசந்தனுக்கு பயந்து மதுரா விட்டு ஓடி போனாரு, எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா கிருஷ்ணா சர்வ காரண காரணம். எல்லாம் ஒரு திட்டப்படி இங்க என்னெல்லாம் நடக்குதோ அவர் இந்த பூமியில எல்லாம் ஒரு திட்டப்படி நிறைவேற்ற. சோ முதல்ல என்ன காரணம், ஏன் வசுதேவர் குழந்தையா வந்தாரு, வசுதேவரும் தேவியும் பிரார்த்தனை பண்ணாங்க பகவான் தனக்கு குழந்தையா வரணும்னு. அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றினாரு. வசுதேவருக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு. ஆனா தன் யோகமாய சக்தினால கிருஷ்ணர் தன்னை மறைச்சிட்டாரு. வசுதேவர் தன் குழந்தையை காப்பாத்தணும்னு நினைச்சாரு. அவருடைய வாத்சல்ய பாவத்துல கிருஷ்ணர் குறுக்கிடல. சோ வசுதேவருக்கு கிருஷ்ணர் மேல வாத்சல்ய பாவம், அதை அவர் அனுபவிக்கிறார். பெற்றோர் பாவம். கிருஷ்ணரும் ஒரு குழந்தையா இருந்து அந்த பாவத்துக்கு அன்பு பரிமாற்றம் செய்யறார். கிருஷ்ணா பாவகிராகி ஜனார்தன், ஒரு பக்தனின் பாவம் அறிந்து அன்பு பரிமாற்றம் செய்யறவரு. வசுதேவர் என்ன குழந்தையா நினைக்கிறாரு அப்படின்னா குழந்தையர். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவரு தூக்கின்னு போறதுக்கு இவரு சம்மதிக்கிறார். இங்க ப்ரோப்பா சொன்னார். என்ன சொன்னாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் அவர் எப்படி வசுதேவரின் சிறைக்கூடத்தில் பிறந்தார் என்பதையும் அங்கு அதுல இந்த அடுத்த ஸ்லோகத்துல சொன்னார். கரெக்ட், 17வது ஸ்லோகத்துல. துனோதி சேது ஸ்மரதோ மமைதத் யத் ஆஹபாதா அபிவத்ய பித்ரோ தாதாம்பகாம் சாத் உரு சங்கிதானாம் பிரசீததம் நோ கிருதநிஷ்கிருதீனாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனுக்கு அஞ்சி வீட்டை விட்டு வெளியேறி இருந்தால் தமது பெற்றோருக்கு தங்களால், அதாவது கிருஷ்ண பலராமரால் பாத சேவை செய்ய முடியாததுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அன்புள்ள தந்தையே, அன்புள்ள தாயே, அன்புள்ள தந்தையே, இந்த இயலாமைக்காக தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர் கூறினார். பகவான் இத்தகைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்தில் துன்பத்தை தருகின்றன. சோ கிருஷ்ணருடைய ஓரொரு தெய்வீகமான குணத்தையும் நினைத்து நினைத்து உத்தவர் அழற. வாய்ஸ் லோவா இருக்கு பிரபு, இல்லையே? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? போட்டிருக்காங்க வாய்ஸ் லோவா இருக்கு. நான் மைக் வச்சுல கத்திட்டு இருக்கேன். அப்ப அவங்களுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். சரி, அவங்க இடம் மாறி இருந்தாங்கன்னா சரியா. சரி, அப்ப என்ன நடந்தது இங்க? உத்தவர் எப்படி கிருஷ்ணரை நினைக்கிறாரு, அவர் என்னெல்லாம் லீலை செஞ்சாரு அதை நினைத்து நினைத்து கண்ணீர் மழுக அழுற. இதுதான் விஷ்ணு ஸ்மரணம். பகவான் லீலைகளை நினைக்கணும்னா அந்த லீலைகளை பற்றி கேட்கணும், பாடணும். சோ உத்தவர் என்ன பண்றாரு, அந்த லீலைகள்லாம் கிருஷ்ணா தன்னை விட்டு மறைச்சிட்டாரு. கிருஷ்ணா உத்தவர் விட்டு மறைச்சிட்டாரு. சோ உத்தவர் கிருஷ்ணருடைய நினைவுலேயே அழுதுட்டு இருக்காரு. விப்ரலம்ப பாவம். கிருஷ்ணாவை மறந்து போய் அந்த பாவத்துல அவரையே நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. எப்படி அவர் நினைக்க முடியுது, கிருஷ்ணர் பண்ண லீலைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. சோ பிரபுபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. வசுதேவருக்கு இருந்த தீவிரமான அன்பை பகவான் குறைத்து விட விரும்பவில்லை. சோ பிரபுபாரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமராக இருவரும் கம்சனுக்கு மிகவும் அஞ்சி தலைமறைவாக வாழ வேண்டியிருந்ததா காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் பரமபுருஷர் என்றால் கம்சனுக்கு என்று அஞ்சுவது எப்படி சாத்தியமாகும்? இத்தகைய கூற்றுகளில் ஏதேனும் முரண்பாடு உண்டா? வசுதேவர் கிருஷ்ணன் பெரும் அன்பு கொண்டிருந்தால் அவரை பாதுகாக்க விரும்பினார். கிருஷ்ணர் பரமபுருஷர் என்றும் அவரால் தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று வசுதேவர் நினைக்கவில்லை. கிருஷ்ணரை தமது புதல்வராகவே அவர் நினைத்தார்.
சோ வசுதேவர் என்ன பண்ணிட்டாரு? வசுதேவருக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணர் பகவான். வசுதேவருக்கும் தேவிக்கும் நன்னா தெரியும் கிருஷ்ணர் தான் தனக்கு குழந்தையா வந்திருக்காரு. 4 கரமுள்ள ரூபம். இந்த சிறைச்சாலையில பகவான் கன்ஃபார்ம் பண்றார். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரே சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணா வசுதேவரின் குழந்தை. சங்கம் சக்கரம் கதை தாமரை மஞ்சள் நிற பீதாபராடை என்று பாடாத வைஜெயந்தி மாலை மார்புல ஸ்ரீவஸ்தகுடி கழுத்துல கௌசுமணி அப்படி தோன்றுறா 4 கரத்தோட. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் மேக க்ஷாமம் கௌஸ்துபோத்பாசிதாங்க. அப்புறம் வசுதேவரும் தேவிக்கும் பிரார்த்தனை பண்ணாங்க, ஒரு குழந்தையா மாறிட்டாரு. ஓகே, இவங்க 2 பேரும் நான் குழந்தையா இருக்க ஆசைப்படுறாங்க. அப்ப முதல்ல கன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு குழந்தையா வந்திருக்குன்னு உறுதிப்படுத்திட்டு அவர் குழந்தையா மாறிட்டாரு. இப்ப வாத்சல்ய பாவத்துல வசுதேவர் அனுபவிக்கிறாரு, கிருஷ்ணர் வந்து அனுபவிக்கிறாரு. சோ வசுதேவருடைய வாத்சல்ய பாவத்தை, பெற்றோர் பாவத்தை கிருஷ்ணர் அனுபவிக்கிறாரு. அதனால இங்க பிரபா என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு பிரபாதா. என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை தமது புதல்வராக அவர் நினைத்தார். வசுதேவர் பகவானின் ஒரு மிகச்சிறந்த பக்தர் என்பதால் தமது மற்ற குழந்தைகளைப் போல் கிருஷ்ணரும் கொல்லப்படக்கூடும் என்று நினைக்க அவர் விரும்பவில்லை. நீதிமுறைப்படி வசுதேவர் தமது எல்லா குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்குறுதி செய்திருந்ததால் கிருஷ்ணரையும் அவரிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரிடம் அவருக்கு இருந்த பேரன்பினால் தமது வாக்குறுதியும் அவர் மீறினார். வசுதேவரின் இந்த உன்னதமான மனோபாவத்தை கண்டு பகவான் மிகவும் திருப்தி அடைந்தார். சரிங்களா? ஆக்சுவலி வசுதேவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, எத்தனை குழந்தை பிறந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு. ஆனா 8வது குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? ஒருவேளை, சரி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க, ஆன்சர் பண்ணலாம். ஒருவேளை கிருஷ்ணர் 8வது குழந்தையா வந்தப்போ வசுதேவர் கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கு? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. இது நம்மளுடைய ஒரு அனுபவத்துலதான் பேச போறோம், அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு யூகம் தான். ஒருவேளை கிருஷ்ணர் 8வது குழந்தையா வந்து பிறந்தார் இல்லையா, அப்போ கம்சன் கொண்டு போய் அந்த குழந்தைய, சாரி வசுதேவர் கொண்டு போய் அந்த குழந்தைய கம்சன்ட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கு? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான் பிரபு. யாரு கொல்ல முயற்சி பண்ணுவா? கிருஷ்ணர் அப்கோர்ஸ் கிருஷ்ணர் கொல்ல முடியாதோ, ஆனா முயற்சி பண்ணுவான். யாரு கொல்ல முயற்சி பண்ணுவா? கம்சன். சரி, கம்சன் கொல்ல முயற்சி பண்ணுவார். ஸ்ரீதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, தசரத் பிரணாம் பிரபுஜி. பகவான் அப்பவே தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சிருப்பாரு பிரபு. கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபம் காமிச்சிருப்பான்னு சொல்றீங்களா? ஆமா, அப்பவே காமிச்சிருப்பாரு. சரி, தத்வவாத பிரபு. அவருக்கு கொடுத்திருந்தா நமக்கு பாடலீலைகள் கிடைச்சிருக்காது பிரபு. எஸ், வெரி குட். ஒருவேளை கிருஷ்ணரை கொண்டு போய் வசுதேவர் கம்சன்ட்ட கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கிருஷ்ணர் வந்து கம்சனை கொண்டு இருப்பார். ஏண்டா, அடே கம்சா, மூடனே, முட்டாளே, அயோக்கியனே, என்ன துணிச்சிருந்தா என் பக்தரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருப்பாய், உன்னை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். ஒரே செகண்ட்ல கம்சனுடைய கதையை முடிச்சிருப்பார். சரி, வேற ஏதாவது பதில் இருக்கா? வேற ஏதாவது இந்த கைத்து. அப்போ பிரபு கம்சனை கொண்டு அவரோட லீலைகளை எல்லாம் துவாரகையில இதுல மதுரால பண்ணிருப்பாரு பிரபு. பிருந்தாவன்ல பண்ணாம மதுரையில பண்ணிருப்பாரு. பிருந்தாவன் லீலை கிடைச்சிருக்காது. துவாரகாபுரி நமக்கு கிடைச்சிருக்காது. துவாரகா தாமம் நமக்கு கிடைச்சிருக்காது. பிருந்தாவன் லீலை நமக்கு தெரியாது. அப்புறம் மதுராபுரியில கூட பெரிய லீலை எல்லாம் ஒண்ணு இருக்காது. கம்சனை கொண்டு கிருஷ்ணர் ஆன்மீகளை திரும்ப போயிருப்பார். சோ கிருஷ்ணா வந்து ஒரே கல்ல நிறைய மாங்காய் அடிக்கிறவர். நம்ம எல்லாம் ஒரு கல்ல ஒரு மாங்காய் அடிச்சாலே பெரிய விஷயம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு லீலையில அவர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவார். கிருஷ்ணாவுடைய ஒரு லீலையில, இப்ப இந்த ஒரு லீலை எடுத்துப்போம். ஏன் வந்து கிருஷ்ணா கம்சனை உடனே கொல்லல? இந்த ஒரு லீலையில எவ்வளவு பாடம் பார்த்துக்கீங்க, ஒண்ணு ஒண்ணா நோட் பண்ணிக்க. இந்த ஒரு லீலையில கிருஷ்ணா வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்து உடனே ஏன் கம்சனை கொல்லவில்லை? முதல் பதில் வந்து நமக்கு பிருந்தாவன் லீலைனா என்னன்னு தெரியாம போயிருக்கு. 2வது துவாரகா தாமம் நமக்கு கிடைச்சிருக்காரு. துவாரகா தாமமே தோன்றி இருக்காரு. 3வது மதுரையை விட்டு கிருஷ்ணர் போயிருக்க மாட்டார். 4வது வசுதேவரும் தேவியும் எந்த அளவுக்கு சரணாகதி அடைந்த பக்தர்கள். கிருஷ்ணரை கொண்டு போய் பிருந்தாவனத்துல விட்டுட்டு கிருஷ்ணர் மதுரா வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்காங்க. சிறைச்சாலையில தான் இருந்தாங்க. அப்பவே அவங்க பிரார்த்தனை பண்ணிருக்கலாமே, கிருஷ்ணா
எங்களை எப்படியாவது ஜெயில இருந்து விடுவிச்சிருங்க. நம்மள ஒருவேளை வசுதேவர் தேவகி இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதைதான் பிரார்த்தனை பண்ணு. கிருஷ்ணா, எனக்கு இந்த சிறைச்சாலை வேண்டாம், என்னை வெளியே கூட்டிட்டு போங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த கம்சனை கொல்லுங்க, இந்த விலங்கெல்லாம் அவுத்து விடுங்க, இந்த ரூம்ல இருந்து எங்களை வெளியே கொண்டு போங்க. அழுது புழம்பி கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களை விழுந்து, கிருஷ்ணா எங்களுக்கு இந்த சிறைச்சாலை வேண்டாம், இந்த விலங்கெல்லாம் வெட்டி விடுங்க, இந்த 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 அடிமை வாழ்க்கை வேண்டாம், எங்களை ரிலீஸ் பண்ணுங்க, இந்த கம்சனை கொல்லுங்க. ஒரு வார்த்தை இந்த மாதிரி வசுதேவர் தேவகியும் பேசல. பகவானுடைய திட்டம் நன்றா தெரிஞ்சது அவங்களுக்கு. கிருஷ்ணர் குழந்தையா வந்திருக்காரு. அந்த வாசல்ய பாவத்தினால அவர் கிருஷ்ணர் தான் தன் பகவான் தான் குழந்தைங்கிறத மறந்து தன் குழந்தைன்னு எடுத்துட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து போய் ஒரு அப்பா எப்படி தன் பிள்ளை மேல ரொம்ப பயமா கவலையா இருப்பாரோ அதே போல வசுதேவருக்கு அந்த வாசல்ய பாவத்தை வந்து அவரு என்ன சொல்றாரு, அத வந்து வசுதேவர் இந்த உன்னதமான மனோபாவத்தை கண்டு பகவான் மிக திருப்தி அடைந்தார். அதுதான் வசுதேவர் பொய் சொல்லிட்டாராம். 8வது குழந்தை பெண் குழந்தையா வந்தது. 8வது குழந்தையை கொண்டு போய் நந்தகோபர் வீட்டுல விட்டாச்சு, இது பெண் குழந்தை வந்தது. ஆனா முறைப்படி பார்த்தா, நியாயப்படி பார்த்தா, வசுதேவர் கொடுத்த வாக்குறுதியில அந்த 8வது குழந்தைய கம்சன்ட்ட தான் கொடுத்துருக்கு. சரி, அதுக்கப்புறம் மேலும் புரோபா என்ன சொல்றாரு, இதனால் தன் தந்தையால் நந்த மகாராஜிடம் தூக்கி செல்லப்படுவதற்கு அவர் சம்மதித்தார். சோ கிருஷ்ணனுடைய சம்மதம் இல்லாம நடக்காது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாம நடக்காது, அவர் விருப்பம் இல்லாம நடக்காது. வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு யமுனா நதியை கடக்கும் பொழுது அவரது தீவிரமான அன்பை சோதிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதிக்குள் விழுந்து விட்டார். இது ஒரு அழகான லீலை. யமுனா வந்து எப்படியாவது கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தை தொடரணும்னு பாக்குறாங்க. கிருஷ்ணாவை ஒரு கூடையில வச்சுட்டு வசுதேவர் தூக்கிட்டு போறாங்க. சோ யமுனா எப்படியாவது கிருஷ்ணருடைய தாமரை பார்த்து டச் பண்ண நினைக்கிற. அப்படி ஒரு அலை வந்து அப்படியே கிருஷ்ணன் யமுனையில விழுந்துட்டாரு. சோ கிருஷ்ணா யமுனாவுடைய அன்பை பரிமாற்றம் பண்றாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் யமுனையோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, இன்னொரு பக்கம் வசுதேவருடைய தீவிரமான பக்தியை சோதிக்கிறாரு. என்ன பண்ணாராம், ஆலை புரண்டோடும் நதியிலிருந்து கிருஷ்ணரை காப்பாற்ற முடியுமே என்ற அவர் தன் குழந்தை எண்ணி பிடித்தவர் போலானா. ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ, இந்த யமுனை வந்து மேல வந்துருச்சே, அலை வந்துருச்சே. இவை அனைத்தும் பெருமைக்குரிய பகவானின் லீலைகளாகும். இதுதான் கிருஷ்ணனுடைய டிவைன் பாஸ்டைம்ஸ், தெய்வீகமான லீலைகள். சோ இத வந்து முட்டாள்கள் அறிவியல்கள் புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் மேலும் புரோபா என்ன சொல்றாரு, கிருஷ்ணருக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. கிருஷ்ணர் தான், கம்சன் தான் 24 நேரம் கிருஷ்ணர் நினைச்சு பயந்துட்டு இருந்தான். கிருஷ்ணருக்கு கம்சன் மேல துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா பயஸ்வரூபமே பகவான் நாமத்து கேட்டா பயந்து போயிடும். ஆபன்ன சம்சதி கோரான் என்னாம குமசோகரனா, பய தேவதையே பகவானுடைய நாமத்து கேட்டா பயந்து போயிடும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு ஏது கம்சன் மேல பயம்? மாறாக கம்சன் தான் பயத்துல கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்தான். ஒருவேளை கம்சனும் கிருஷ்ண உணர்வுலதான் இருந்தான், ஆனா அதுக்கு அனுகூலமா இல்ல, பயத்துல இருந்தான். கிருஷ்ணரை பள்ளி வாங்கணும், ஒரு கொல்லணும் பயத்துல இருந்தான். சரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். என்ன ஒப்புக்கொண்டாரு? அவரது தந்தையின் திருப்திக்காக அப்படி செய்ய அவர் ஒப்புக்கொண்டார். கம்சனை அந்த மதுரையில இருந்து பிருந்தாவனம் கூட்டின்னு போறதுக்கு கிருஷ்ணர் சம்மதிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு. அப்பதான் நடந்தது, இல்லாட்டி எப்படி சாத்தியமாகும்? எனவே பகவானது சிறப்பியல்புகள் இது பெரும் புகழுக்குரியதாகும். எது ரொம்ப புகழுக்குரியது? சோ அடுத்தது பார்ப்போம். சோ இந்த மாதிரி ரொம்ப அழகான லீலைகள் இங்க பிரபுபா என்ன சொல்றாரு, ஒரு அழகான ஒரு அனாலஜி கொடுத்திருக்காரு, ஒரு உதாரணம். தன் குழந்தையுடன் விளையாடும் ஒரு தந்தை அக்குழந்தையால் தோற்கடிக்கப்பட்டதை போல தரையில் விழுந்து கிடக்கிறார் என்றால் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இன்பம் அளிப்பதற்காக. சில நேரத்துல அப்பா குழந்தையோட விளையாடுவார். அப்ப குழந்தை ஓங்கி குத்துன உடனே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவார். குழந்தை நினைக்கும், நான் ஜெயிச்சிட்டேன், எங்க அப்பாவை கீழே தள்ளிட்டேன். ஆனா அது அப்படி முட்டாள்தமா நினைச்சிட்டு இருக்கு. அப்பா வந்து அந்த குழந்தையோட சந்தோஷம் பார்க்கறதுக்காக விழுந்திருக்கு. அதே போலதான் பகவானின் லீலைகள். பக்தர்களை ஜெயிக்க விட்டு பக்தர்களை சந்தோஷப்படுத்திட்டு அவர் அதுக்காக அசிஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரிதான் பகவான் சர்வசக்தி உடையவர் என்பதால் பிறப்பு, பிறப்பற்ற தன்மை, வெற்றி, தோல்வி, அச்சமின்மை போன்ற எதிரடியான செயல்களை பொருந்த செய்ய அவரால் முடியும். பகவானது எப்படி செய்ய முடிகிறது என்பதை தூய பக்தர்கள் நன்றாக அறிவார்கள். ஆனால் சாஸ்திரங்களில் உள்ள பல கருத்துக்கள் முரண்பாடாக காணப்படும் பகவானின் உன்னதமான பெருமைகளை அறியாமல் அவரை வெறும் கற்பனை என்று எண்ணும் நாத்திகர்களுக்காக அவர் வருந்துகிறார். உண்மையில் இதில் முரண்பாடு எதுவும் இல்லை.
பகவானை குறைபாடுகள் உள்ள நம்மில் ஒருவராக கருதாமல் அவரை உள்ளபடி அறியும் பொழுது அனைத்தும் சாத்தியமாகின்றன. சோ பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். பக்தியாமா அபிஜானாதியாவா நிசாஸ்மி தத்துவதக. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இந்த 2 ஸ்லோகத்துல நிறைய பாடம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இங்க, பகவான் மன்னிப்பு கேட்கிறாராம் வசுதேவ தேவிட்டையும். என்ன மன்னிச்சிருங்க, ஓ என் அருமை தந்தையே, ஓ என் அருமை தாயே, நான் உங்களுக்கு குழந்தையா வந்தேன். ஆனா நான் ஒரு குழந்தையா உங்களுக்கு எந்த சேவையும் பண்ணல. மதுரால அங்க இருந்து விட்டுட்டு வந்தாவன போயிட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாம போயிடுச்சு என்று அவர் கூறினார். பகவானுடைய நடத்தைகள் எல்லாம் என் இதயத்தில் துன்பத்தை தருவி. என்னடா அது, இவர் முழுமுதற் கடவுள், இவர் போய் வசுதேவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் காலில் விழுறாரு. இந்த உலகத்துல யாராவது அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் காலில் போய் விழுவாங்களா? பெரிய பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, பெரிய ஒரு கர்வம் இருக்கும், நான் ஏன் அவர் காலில் விழணும். ஆனா கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் வசுதேவருடைய தாமரை பாதங்கள் பிரார்த்திக்கிறார், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் சேவையே பண்ணலையே. சோ இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பெருந்தன்மை, அவருடைய தெய்வீகமான குணங்கள். பாருங்க எவ்வளவு அழகான விஷயம். சோ ஒரு இடத்துல முந்தைய ஸ்லோகத்துல 16ஆம் ஸ்லோகத்துல பிரபா சொல்றாரு, வசுதேவருடைய அந்த பெற்றோர் பாவத்துக்கு அவரது அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றாரு, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இருந்தும் அவர் போய் வசுதேவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு எந்த சேவையும் பண்ணல, ஒரு மகனா நான் ஒண்ணுமே செய்யலையே. இது எல்லாமே பகவானுடைய பெருமைக்குரிய விஷயங்கள். இவை அனைத்தும் பெருமைக்குரிய பகவானின் லீலைகளாகும். அப்புறம் மேலும் பிரபா சொல்றாரு, அவரது சிறப்பியல்பில் இது பெரும் புகழுக்குரிய ஒரு அம்சமாகும். பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்லாம் பகவானே தாமரை பாதத்துக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கும் போது அந்த பகவான் தனது பக்தருடைய பாதத்துக்கு சேவை. அப்ப பாருங்க வைஷ்ணவ சேவை எவ்வளவு முக்கியம். அடுத்த பாடம், வைஷ்ணவருக்கு சேவை பண்றது எவ்வளவு முக்கியம். கிருஷ்ணரே வசுதேவருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறார். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் மகா ரிஷிகள்லாம் பகவானே தாமரை திருப்பாதத்துக்கு ஒரு புகலிடம் கிடைக்காதா, அவருக்கு சேவை பண்ண முடியாதா, அதை தரிசனம் பண்ண முடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது பகவான் போய் வசுதேவருடைய தாமரை பாதத்துக்கு சேவை செய்கிறார். பகவானால் என்ன பண்றாரு, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் யாருடைய பத்ம பாதங்களில் வழிபடுகின்றனரோ அந்த பகவான் வசுதேவரின் பாதங்களில் வழிபட விரும்பினார். பகவானால் உலகுக்கு அளிக்கப்பட்ட இத்தகைய உபதேசம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒருவர் பரமபுருஷராக இருந்தால் அவரும் தன் பெற்றோர்களுக்கு பாத சேவனம் செய்ய வேண்டும். ஒரு மகன் பெற்றோருக்கு பல வழிகளில் கடமைப்பட்டவனா இருக்கிறான். ஒரு மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பெற்றோருக்கு சேவை செய்வது அவனது கடமையாகும். பகவானை பரம பிதாவாக ஏற்றுக்கொள்ளாத நாத்திகர்களுக்கு கிருஷ்ணர் மறைமுகமா இந்த பாடத்தை போதிக்கிறார். பரமபிதாவை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும், மதித்து போற்ற வேண்டும் என்பது இந்த செயலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க எப்படி கிருஷ்ணர் இந்த உலகத்துல உதாரணமா வாழ்ந்திருக்காரு. ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க எப்படி வழிபடணும். சோ கிருஷ்ணர் பரமபிதா, பிரபிதாமகா, பிதாமகன் பிரம்மா, அந்த பிதாமகனுக்கும் பிதாமகன் பிரபிதாமகா கிருஷ்ணா. அந்த பரமபிதாவை எல்லோரும் மதித்து போற்றி புகழ வேண்டும். உத்தவர் ஆச்சரியத்தால் இத்தகைய புகழுக்குரிய நடத்தியை கண்ட உத்தவர் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போனார். மேலும் பகவானுடன் தம்மால் செல்ல முடியவில்லையே என்று எண்ணி மிகவும் வருந்தினார். அந்த மாதிரி இவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்கிற பகவானை நான் இழந்துட்டேனே, அவர் என்னை விட்டு போயிட்டாரே அப்படின்னு அழறார். இதுதான் உத்தவரை மாதிரி தூய பக்தர்கள். இந்த மாதிரி உத்தவ கிருஷ்ணரை நினைத்து அழற. நாம நம்ம ஜபம் பண்ணும்போது கூட கிருஷ்ணரை நினைக்க முடியல. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது கூட கிருஷ்ணரை நினைக்க முடியல. பாவகன் கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க, ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க, மனசு எங்கேயோ இருக்கும். கோயில்ல போனா ஆள் இருப்பாங்க, மனசு எங்கேயோ இருக்கும். சோ இப்படிதான் நம்மளுடைய பக்தி. நம்ம கோயில் இருக்கோம், ஆனா மனசு அங்க இல்ல. பாவகன் கிளாஸ்ல இருக்கோம், மனசு அங்க இல்ல. நாம ஜபிக்கிறோம், மனசு அங்க இல்ல. ஏன்னா மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. சரி என்ன சுவாமி பண்றது? அதுக்கு வழி என்ன? ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் ஓடுது பிடிச்சிட்டு வா.
திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அபியாசேனது கௌந்தேய வைராக்கியன கிரியதே. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமா. அப்போ நித்தியம் பாகவத சேவையா, தொடர்ந்து உத்தவர் மாதிரி பக்தருடைய அனுபவங்களை கேட்பதால, பாகவதம் படிக்கிறதுனால, பக்தர்கிட்ட இருந்து பாகவதம் கேட்கறதுனால பகவான் நினைப்பது சாத்தியமா. தொடர்ந்து பிராக்டிஸ். அபியாசேனது வைராக்கியம், நான் கிருஷ்ணரை மட்டும்தான் நினைக்கிறோங்கிற வைராக்கியம். எப்படி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தன் கணவனை மட்டும் நினைப்பாளோ, கணவன் எப்படி தன் மனைவியை மட்டும் நினைப்பாளோ, அந்த மாதிரி ஒரு பக்தன் கிருஷ்ணரை மட்டுமே நினைப்பான். அதான் வைராக்கியம். ஓ, கணவனை விட்டுட்டு மனைவி வேற யாரோ நினைச்சா அவ பதிவிரதை அல்ல, மனைவி விட்டுட்டு கணவன் வேற யாரோ நினைச்சா அவர் ஏகபக்தி விரதன் அல்ல. அதே மாதிரி நான் கிருஷ்ணரை விட்டுட்டு வேற யாராவது நினைச்சா நான் கிருஷ்ண பக்தன் இல்லை. சோ நம்ம தூய பக்தர் ஆகணும்னா கிருஷ்ணரை மட்டுமே நினைச்சுக்கணும். நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்க போறேன், நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேனே, நான் எப்போ ஒரு உலகத்துக்கு போக போறேன், நான் எப்போ அவருக்கு சேவை பண்ண போறேன், எனக்கு எப்போ பகவானை தரிசனம் கிடைக்கணும், ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி ஜெபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ கிருஷ்ணரை நினைப்பதற்கு எளிமையான வழி பக்தி தொண்டு. அதுல பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, பாகவதம் கேட்கறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனால் தொடர்ந்து செய்தோமே ஆனால் நம்மாலும் கூட கிருஷ்ணரை நினைவில் நிறுத்த முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க.